அந்த எலக்ட்ரிசிட்டியை மைக்ரோவேவ்ஸா மாத்துறாங்க. மைக்ரோவேவ்ஸா மாத்தி அதை அங்கிருந்து கீழே பூமிக்கு வந்துட்டு ஒரு 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 பீம் மாதிரி வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதை கீழே இருக்கிற ஒரு சில ரிசீவிங் ஆண்டனாஸ் வந்துட்டு அதை வந்து கேப்சர் பண்ணும். இதுதான் ப்ராசஸ். இதை நோக்கி தான் ஜப்பான் வந்துட்டு இப்போ இயங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப சீக்கிரத்திலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 பவுண்ட் கொண்ட ஒரு சேட்டிலைட்டை மேல வந்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட சேர்த்தி 22 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு சோலார் பேனல். ஸோ இதுதான் வந்து அந்த சூரியனுடைய அந்த சோலார் எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ண போகுது. சரி, எல்லாமே ஓகே, சூப்பர்னா அது ரொம்ப செலவாகும் போலேப்பான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ரொம்பவே வந்துட்டு செலவு தான் ஆகும். அதனாலதான் ஜப்பானு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் முயற்சியில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கேல் ஆஃப் அந்த எனர்ஜியை வச்சுட்டு பிளே பண்றாங்க. இன்ஃபேக்ட் அதுல இருந்து ஒரு கரண்ட் கீழே வருது பாத்தீங்களா, ஸோ அதை வச்சுட்டு 1 ஹவருக்கு ஒரு டிஷ் வாஷரை ரன் பண்ண முடியும்